சாக்கு உடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் இந்த திருநீற்று புதனில் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒரு சிறிய கிராமத்தில் வயதான தோட்டக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய தோட்டத்தில் பலவிதமான செடிகளை வளர்த்து வந்தார். ஒரு நாள் அவருடைய பேரன் அவரை அணுகி இந்த கேள்வியை கேட்டான். தாத்தா, ஏன் இந்த மண்ணை இவ்வளவு உயிராக அன்பாக நேசிக்கிறீர்கள்? ஏன் இந்த மண்ணை நீங்கள் இவ்வளவு உயிராக அன்பாக நேசிக்கிறீர்கள் என்று கேட்டான் அந்த பேரன். இது வெறும் தூசித்தானே, இதன் மீது இவ்வளவு உயிரா உங்களுக்கு என்று கேட்ட பேரனிடத்தில் அந்த தாத்தா சிரித்துக்கொண்டே பேசத் தொடங்கினார். பேராண்டி, இது வெறும் மண்தான். ஆனால் இதை சாதாரணமாக நீ நினைத்து விட வேண்டாம். ஏனென்றால் இந்த மண்தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம். உயிரின் ஆதாரம் இந்த மண்ணில் இருக்கிறது. இந்த மண்ணில் ஒரு சிறிய விதையை போட்டால் அது முளைத்து வளர்ந்து பெரிய மரமாக மாறும், பலன் தரக்கூடியதாக மாறும். ஆனால் அதற்கு முதலில் அந்த விதையானது மண்ணில் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும், தன்னை இழக்க வேண்டும். அதன் பிறகுதான் அதனால் பலன் கொடுக்க முடியும். தாத்தா தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படிதான். நம்முடைய பெருமை, பாவம், சுயநலம், ஆணவம் ஆகிய எல்லாவற்றையும் கடவுள் முன்பாக வைத்து நாம் ஒரு சாதாரண மண்ணாக மாறும்போது அவர் நம்மை புதியதாக படைக்கின்றார். எவ்வளவு பெரிய தத்துவத்தை அந்த தாத்தா தன் பேரனுக்கு சொல்லுகிறார் பாருங்கள். நாம் எப்பொழுது நம்முடைய பெருமை, பாவம், சுயநலம், ஆணவம், அகம்பாவம், குற்றங்களை எல்லாம் கடவுள் முன்பாக ஒப்பு கொடுத்து விட்டால் நாம் ஒரு மண்ணாக மாறுகிறோம் என்றால் கடவுள் நம்மை புதிதாக உருவாக்குகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, எசாயா புத்தகம் 64வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்கிறது, ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகள். நாம் மண்ணாக இருக்கிறோம். கடவுளின் கரத்தில் நம்மால் புதிய வாழ்க்கையை பெற முடியும். இந்த சாம்பல் புதன் அதைத்தான் நமக்கு நினைவூட்டுகிறது. சாம்பல் புதன் நமக்கு தருகின்ற பாடம் என்ன? 5 மிக முக்கியமான சிந்தனைகளை உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே. 1, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற உண்மை. சாவு எல்லோருக்கும் உறுதியானது. எல்லோரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விட உழைத்து உன் உணவை உண்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். நம் எல்லோருக்குமே
இறப்பு ஒரு நாள் உறுதி என்பதை நினைவூட்டுகிறது இந்த சாம்பல் புதன். நம்முடைய நெற்றியில் இந்த சாம்பலானது பூசப்படுகிற போது நாமும் ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம். நம்மையும் ஒரு நாள் மரணம் தழுவப் போகிறது. ஆம், எப்படி குருத்தோலைகளாக குருத்தோலை ஞாயிறில் நிமிர்ந்து நின்ற இந்த குருத்தோலைகள் எல்லாம் இன்றைக்கு காய்ந்த சருகுகளாக, காய்ந்து போயிருக்கிற தூசுகளாக, சாம்பலாக மாறி போயிருக்கிறதோ, அப்படிதான் நாமும் கூட பதவிகளோடு, பட்டத்தோடு, அதிகாரத்தோடு, புகழோடு, செல்வ செழிப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட ஒரு நாள் நாம் மண்ணாக போகிறோம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற உண்மை. இரண்டாவது, இந்த வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த சாம்பல் புதன். 1 பேதுரு 1 அதிகாரம் 24 இறை வார்த்தையில், மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர்கள், அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது, புல் உலர்ந்து போகும், பூவும் வதங்கிவிடும். நம்முடைய வாழ்க்கை கூட இந்த புல்லை போல, பூவை போலதான். பூ வதங்கி விடுவதைப் போல நாமும் ஒரு நாள் வதங்கி விடுவோம். புல் காய்ந்து விடுவது போல நம் வாழ்க்கையும் ஒரு நாள் காய்ந்து போக போகிறது. நிலையற்ற வாழ்க்கை. அப்பொழுது நிச்சயமாக நம் பதவியோ, பட்டமோ, புகழோ, செல்வமோ, வசதி வாய்ப்புகளோ எதுவும் நம்மோடு வராது. எதுவும் நம்மோடு வராது. நிலையற்ற வாழ்க்கை. இந்த சாம்பல் புதன் அந்த மகத்துவமான உண்மையை நமக்கு சொல்லுகிறது சகோதர சகோதரிகளே. மூன்றாவது, இந்த சாம்பல் புதன் மனமாற்றத்திற்கான அழைப்பை நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறது. பாவத்திலிருந்து, ஆணவத்திலிருந்து, சுயநலத்திலிருந்து, பேராசையிலிருந்து, பொறாமைப்படுவதிலிருந்து, காம இச்சைகள் கொள்வதிலிருந்து, கோபகுணம் கொள்வதிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், இறைவனை நோக்கி நாம் வர வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பை தருகிறது. பாவம் செய்யும் போது நாம் ஒவ்வொருவரும் இறைவனை விட்டு வெகு தூரம் சென்று விடுகிறோம், விலகி போய் விடுகிறோம், அவருடைய பார்வையிலிருந்து நாம் மறைந்து விடுகிறோம். மனம் மாற்றம் பெற்று மனம் திருந்தி ஆண்டவரிடத்தில் வருகிற போது இறைவனுடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் உணரத் தொடங்குகிறோம். திருத்தூதர் பணிகள் 3 அதிகாரம் 19 இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். நம் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால், நம் குற்றங்கள் துடைக்கப்பட வேண்டும் என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அவரிடம் திரும்ப வேண்டும், நம் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும், நம் இயேசுவிடம் திரும்ப வேண்டும். அவரிடத்திலே நமக்கு இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நான்காவதாக, எளிமை தாழ்ச்சியான வாழ்வுக்கான அழைப்பாக இந்த சாம்பல் புதன் இருக்கிறது. எளிமையான வாழ்க்கை, தாட்சியான வாழ்க்கை. பாருங்க, அந்த குருத்தோலைகள் எல்லாம் சாம்பலாக மாறி போயிருக்கின்றன. நிமிர்ந்து நின்றவை எல்லாம் இன்றைக்கு தூசுகளாக மாறி போயிருக்கின்றன. நம் வாழ்க்கை கூட அப்படிதான். எனவே நாம் ஒவ்வொருவரும் மிக எளிமையோடும் தாழ்ச்சியோடும் வாழ வேண்டும். இதனை யோபு புத்தகம் 1 அதிகாரம் 21 இறை வார்த்தை சொல்லுகிறது, என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவரது பெயர் போற்ற பெறுக. எல்லாம் அவர் நமக்கு கொடுத்தது. எனவே தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வாழ பழகிக் கொள்வோம் என்பதை நினைவூட்டுகிறது இந்த நாள். இறுதியாக உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கையை தருகிறது இந்த விழா. இந்த திருநீற்று புதன் உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கை தருகிறது.
ரோமையருக்கு எழுதிய திருமடல் 14வது அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள். நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உரியவராய் இருக்கிறோம் என்கிறது. இந்த வாழ்க்கை யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை. எனவே நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கே உரியவர்களாக இருக்கிறோம். பட்டினத்தாருடைய அழகான பாடல் ஒன்று. மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டார். சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டார். இப்போது உனக்கு பேரெங்கே, பெரிய தனம் எங்கே, ஊரெங்கே, உறவெங்கே? நீ எரிந்து விட்ட சாம்பல். இருந்தபோதும் சிம்மாசனம், இறந்த பிறகும் ஒரு மேடையா? முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாவர். அற்புதமாக புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுகிறார், விரதமும் ஜெபமும் என் ஆயுதங்கள், விரதமும் ஜெபமும் என் ஆயுதங்கள், அவைகளால் நான் சாத்தானை வென்று வெற்றி பெற முடியும் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சாம்பல் புதன் நமக்கு தருகின்ற எச்சரிக்கை என்ன? நோன்பு இருக்கும் போது முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். மத்தேயு 6:16. முகவாட்டமாய் இருக்க வேண்டாம், நடிப்பு வேண்டாம், வெளிவேடத்தனம் வேண்டாம், பிறருக்காக எதையும் செய்ய வேண்டாம். ஒரு எச்சரிக்கை. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். மீண்டும் ஒரு எச்சரிக்கை. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. தம்பட்டம் அடிக்காதீங்க. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், பெருமை பேசாதீங்க, வேண்டாம். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். 3வது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. வெளிவேடக்காரரை போல இருக்காதீங்க. எதிலும் ஒரு உண்மை வேண்டும், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வேண்டும். எனவே இந்த சாம்பல் புதன் தருகின்ற எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு வெளிவேடத்தை அகற்றி, அடையாளங்களை அகற்றி, உண்மையான நோன்பு, உண்மையான ஜபதப முயற்சிகள், உண்மையான அறச்செயல்களை செய்து இறைவனுக்கு உகந்த காலமாக, அருளின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக இந்த தவக்காலத்தை உணர்வோம். ஆமென்.